வசந்த் வளரட்டும் என்று சொன்னவர் அடுத்த கொஞ்ச நாள்ல மாற்றல டெல்லிக்கு போறதா சொல்லி விட்டு போனார். அப்புறம் அங்கிருந்து அப்படியே அமெரிக்கா போயிருக்கணும். இதோ நீ இங்கே இப்போ வர வரைக்கும் எனக்கு உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. எங்கேயோ நீ நன்னா இருப்பேன்னு நினைச்சுப்பேன். அம்மா, உங்களை ஒரு வாட்டி அப்படி கூப்பிடுறேம்மா. இனிமேல் நீங்க எனக்கு சாரதா அம்மா தான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அன்னைக்கு உங்களுக்கு சொன்னேனே, திடீரென்று என் கமலா அம்மா மயக்கம் போட்டு விழுந்தவுடன் அவளுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பர் செய்யணும். டாக்டர் சொல்ற வரைக்கும் எனக்குமே இந்த விஷயம் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அப்பா எங்க 2 பேர்கிட்டையும் எதுவும் அதுவரை சொன்னதில்லை என்ற வைரவி, என்ன விஷயம், என்னாச்சு என்று விசாரித்த மற்றவர்களிடம் தன்னை பற்றியும் தன் பெற்றவர்களை பற்றியும் முழுமையாக எல்லாவற்றையும் சொன்னாள். தன் தாய்க்கு வந்திருக்கும் நோய் அவரை காப்பாற்ற தனது டிஷ்யூ அணுக்களை கொடுப்பதற்கு தன்னை பரிசோதித்து தங்கள் இருவரது மரபணுக்குள் பொருந்தாதது என்று அனைத்தையும் சொன்னவள் தன் தாயுடன் உடன் பிறந்த சகோதரன் தன் மாமாவை ஏன் இதன் சம்பந்தமாக அணுகக்கூடாது என்று யோசித்து தான் தாயாரின் அறையில் அவர் விலாசத்தை தேட போனதாக சொன்னவள் அந்த சமயத்தில் கிடைத்த ஒரு பழைய கால டைரியில் தன் தந்தை எல்லாவற்றையும் எழுதி வைத்திருப்பதை படித்துவிட்டு தன் தந்தையிடமே நேரடியாக கேட்டு தன் பிறப்பு, வசந்தின் பிறப்பு, தனது அண்ணன் வசந்த் இன்னும் உயிரோடு இருப்பது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக சொன்னாள். சாரதாம்மா, ராமப்பா, எங்க அம்மாவை காப்பாற்றுவீங்களா? அன்னைக்கு என் கமலா அம்மா உங்ககிட்ட குழந்தை வேண்டும் என்று மடிப்பிச்சு கேட்டார். ஆனா இன்னைக்கு நான் எங்க அம்மாவை காப்பாற்ற அவங்க வயிற்றில் பிறந்த வசந்த என் அண்ணனை திருப்பி தருவீங்களான்னு கேக்குறேன். நான் எங்க அம்மாவை காப்பாற்றதா இந்தியாவுக்கு வசந்த தேடி வந்தேன். எனக்கு கலா உதவினாள். அவளுக்கு இதெல்லாம் தெரியாது. பாட்டு கிளாஸ்ன்னு சொல்லி உங்க குடும்பத்துல நுழைஞ்சேன். அஜய்க்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். என்னோட சேர்ந்து இன்டர்நெட்டில் உங்களை பற்றி விசாரிக்க அவன்தான் உதவி செஞ்சான். இப்ப சொல்லுங்க, வசந்த என்னோட அனுப்புவீங்களா? எங்க அம்மாவை காப்பாற்றி என்கிட்ட தருவீங்களா என அவர்கள் சாரதா ராமமூர்த்தி கைகளை பற்றி கொண்டாள் பைரவி. உள்ளே வரலாமா என்ற குரலை கேட்டு திரும்பியவர்கள் அங்கே ஆனந்த் நின்று கொண்டிருப்பதை பார்த்து திகைத்தனர். இவர் எங்கே இங்கே, அதுவும் இந்த சமயத்தில்? ஒருவேளை நாம் பேசியதை எல்லாம் கேட்டிருப்பானோ என நினைத்தனர் சாரதா தம்பதியர். பைரவிக்கும் அஜய்க்குமே குழப்பமே. வசந்தோ, இவன் எதற்கு மீண்டும் நம் வீட்டிற்கு வந்திருக்கிறான்? அதுதான் நாம் இவர்கள் வீட்டு சம்பந்தத்தை வேண்டாம் என்று மறுத்து அனுப்பியாகிவிட்டதே. எதற்கு திரும்பவும் வந்து தொல்லை செய்ய வந்திருக்கிறான்? ஒருவேளை இவன் தங்கை எப்படியாவது தன்னை மணக்க என்று சிபாரிசு செய்ய அவன் அண்ணனை அனுப்பியிருப்பாளோ? அவள் செய்யக்கூடியவள் தான். அவ்வளவு சுலபத்தில் தோல்வியை ஒப்புக்கொள்வாளா என்ன? திமிரு பிடித்தவள் என்று எண்ணி தன் அதிருப்தியை தன் முகத்தில் காட்டினான். பெரியவர்கள் மன்னிக்கணும், உங்கள் எல்லோர் முகத்தையும் பார்த்தாலுமே தெரிகிறது நான் வேண்டாத சமயத்தில் வந்திருக்கிறேன் என்று. ஆக்சுவலா நான் என் குடும்பத்தொருவருக்காக மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். என் தங்கை பேசியது கொஞ்சம் அதிகமே. என் அம்மா அவளுக்கு சப்போர்ட்டிவாக பேசியது கொஞ்சம் அதிகமே. ஒரு நல்ல குடும்பத்து பிள்ளைய, அதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு கலெக்டராக பதவியேற்க போகிறவரை அவமானப்படுத்துவது போல பேசியது யாராயிருந்தாலும் மன்னிக்க முடியாததுதான். வீட்டோட மாப்பிள்ளையாக கேட்டது எனக்கே பிடிக்கல. அப்பா இன்னும் அவர்கள் மீது கோபமாதான் இருக்கிறார். சாரி மாமா, மாமி. வசந்த், நீயும் எங்களை மன்னிக்க வேண்டும். அவ செய்த தப்புக்கு நானும் என் அப்பாவும் உங்க எல்லோர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறோம். அம்மாவும் கவிதாவும் தீர்மானிச்சிட்டா அந்த டாக்டர் விஜய் தான் தங்கள் வீட்டு மாப்பிள்ளை என்று. அப்பாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கவிதா தன் தங்கை என்றாலுமே அது அவள் வாழ்க்கை. நான் தலையிட போவதில்லை. உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்கவே இப்போ வந்தேன். வசந்த், கவிதா உனக்கு ஏற்றவள் இல்லை. she does not deserve you. I am sorry for everything. நம்ம உறவு நல்ல முறையில தொடரணும் என்று தழுத்தழுக்க மன்னிப்பை வேண்டினான் ஆனந்த். அந்த இளம் தொழிலதிபன்
முதலில் சுதாரித்த ராமமூர்த்தி, அதனால் என்னப்பா, எதுக்கு நீ வந்து மன்னிப்பெல்லாம் கேட்கணும்? என் பையன் மீதும் கொஞ்சம் தப்பு இருக்கு. ஒரு பெண்ணை காதலிச்சு பின்னால வேண்டான்னு சொல்றதுதான் தப்பு தான். நீங்க எல்லோரும் எங்களையும் மன்னிக்கணும். எப்படியோ உன் தங்கைக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைஞ்சா சரிதான் என்றவர், சாரதா எல்லோருக்கும் காப்பி போட்டு கொண்டு வாமா என சொல்ல, நான் போய் எடுத்து வரேன் என்று மகதி செல்ல, ஆனந்தை பாராட்டும் விதமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு மகதியுடன் பைரவியும் உள்ளே சென்றாள். பரவாயில்ல, மேடமுக்கு நம்ம மேல கோபம் இல்லை போல. எங்கே நம்ம தங்கை செய்து வைத்த வேலையில் நம்மை ஒரடியா வெறுத்துடுவாளோன்னு நினைச்சேன். கோபமா கூட பார்க்கவில்லை, தப்பித்தேன் என்று நினைத்த ஆனந்த் திரும்பவும், உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். நான் உங்ககிட்ட என் தங்கைக்காக மன்னிப்பு கேட்கவே வந்தேன். ஏற்கனவே நான் சொன்னது போல வந்த சந்தர்ப்பம் சரியில்லை. நான் உள்ளே நுழையும் போது நீங்க பேசினது என் காதுல விழுந்தது என அவர்களை அதிர வைத்தான். ஈஸ்வரா, இந்த பிள்ளையாண்டான் என்னத்தை கேட்டானோ என புரிஞ்சிட்டானோ தெரியலையே என சாரதா நினைக்க, சமையலறையில் இருந்த பைரவி தன் கையில் பிடித்திருந்த பாத்திரத்தை தவறவிட்டாள். டமால் என்ற ஓசையுடன் உருண்டோடியது அந்த பாத்திரம். அவள் நெஞ்சமும் பதறியது. ஐயோ, இவனுக்கு தெரிந்து விட்டதா? இப்பொழுது நான் யாருக்கு என்று தெரிந்திருக்கும். அன்று நான் சொல்லாத அனைத்தும் புரிந்திருக்கும். சொல்லுங்க தம்பி, நீங்க என்ன கேட்டேன், என்ன புரிஞ்சிட்டேன் என்று ராமமூர்த்தி அலட்டிக்கொள்ளாமல் கேட்டார். அவருக்கு இதை பற்றியும் கவலை இல்லை. அவர் வரை வசந்த் அவரது மகன்தான். இனி யாருக்கும் தெரிந்தாலும் தான் என்ன, இல்லா தெரியாவிட்டால் தான் என்ன, யாருக்காகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர் தன் மகன் வசந்தை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அதனாலதான் சாரதான் நிதானமாக ஆனந்தை எதிர்கொள்ள முடிந்தது. இது அவருக்கும் ஒரு ஆரம்பமே. இனி இன்னும் எத்தனை பேரிடம் தொடர வேண்டுமோ தெரியவில்லை. அதனால் தான் இப்பொழுது தைரியமாக எதிர்கொள்ள தயாராகிவிட்டார். அவரை ஆச்சரியமாக பார்த்த ஆனந்த் தான் அறிந்து கொண்ட விஷயத்தை தெரிந்து கொண்டால் அவர் பதட்டம் அடைவார் என்று அவன் எண்ணி இருக்க, அவரோ பெரிதாக எந்த பாதிப்பும் இல்லாமல் தன் எதிர்ப்பு கொள்வதை பார்த்தவனது மனது சற்று தெளிவடைந்தது. எங்கே தன்னை தப்பாக நினைப்பார்களோ என்று நினைத்தவன் மெல்ல, தப்பாக நினைக்க வேண்டாம் மாமா, எதர்ச்சியாக உங்கள் பேச்சை நான் கேட்க நேர்ந்து விட்டது. அப்போதே திரும்பி விடலாமா என்றே நினைத்தேன். பேச்சு பைரவியை பற்றி என்றதால் தயங்கி நிற்க வேண்டியதாக போய்விட்டது. பைரவி பற்றி பேசினால் மட்டும் நான் கேட்டது சரியா என்று நீங்கள் நினைத்தால் என்னால் ஒன்று மாத்திரம் நிச்சயம் சொல்ல முடியும். பைரவி இல்லாமல் இனி நான் இல்லை. பைரவியை என் சொந்தமாக தான் நினைக்கிறேன். ஒரே வார்த்தையில் உங்கள் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்றால் அவள்தான் இனி என் வாழ்க்கை என்ற ஆனந்தை. ஆனந்த், நீ என்ன சொல்ல வருகிறாய்? அப்படியென்றால் நீ ஒருவேளை பைரவியை விரும்புகிறாயா? தன் நண்பன் என்றாலுமே எப்படி கேட்பது? இது தனது தோழியுடைய வாழ்க்கையாயிற்றே என தயங்கியவாறே அஜய் கேட்க, அஜய், நீ ஏண்டா இப்படி தயங்கி தயங்கி பேசுற? உன்னோட நம்பிய நான் விரும்புறேன். அவளை திருமணம் புரிந்து கொள்ள விருப்பப்படுறேன். நான் ஏற்கனவே இத அவளிடம் சொல்லி இருக்கேன். முடிவு அவள் கையில் தான். இப்பொழுது அவளது விருப்பம் இல்லாமல் உங்கள் எல்லோரிடமும் சொல்ல வேண்டியதா போயிற்று. சாரதா தவிர இந்த விஷயம் மற்றவர்கள் அனைவருக்கும் இது புதியதாக இருந்தது. அதற்குள் காப்பியை எடுத்துக்கொண்டு மகதியுடன் வெளியே வந்தாள் பைரவி. அனைவருக்கும் காப்பியை கொடுத்து உபசரித்தாள் மகதி. என்னம்மா பைரவி, ஆனந்த் தம்பி என்னவோ சொல்றாரே, இதை பற்றி உனக்கு கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கான்னு தெரியல. ஆனாலும் இத்தனை நாளா எங்க ஆத்துல குடியிருந்த எங்க ஆத்து மனுஷியா எவ்வளவோ எங்களுக்கு உரிமையா செஞ்ச. நாங்களும் உன்னை பற்றி தெரியறதுக்கு முன்னாலேயே உன்னோட பாசத்தை புரிஞ்சுட்டு அதை எல்லாத்தையும் ஏற்றுண்டோம். இப்போ அந்த உரிமையில நானும் கேட்கிறேன். உனக்கு சம்பந்தம்னா நாங்க வேணா மேல உங்க அப்பா அம்மா கிட்ட பேசட்டா? உனக்கு ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா? நீ என் பையன் வசந்தையும் அவர் தங்கை கவிதாவையும் இதுல பார்க்க வேண்டாம். உங்க 2 பேர் மனசும் ஒத்து போச்சுன்னா மேலே பேசுவோம் என்ற ராமமூர்த்திக்கு, வசந்தப்பா
உங்களுக்கு இத பத்தி பேச எல்லா உரிமையும் இருக்கு. ஆனாலும் இப்போ என்னை கேட்டா என்னோட பதில் எனக்கே தெரியல. என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுறாளேன்னு நீங்க பார்க்கலாம். ஏன்னா என்னோட மனசு இப்போ இதை பற்றியெல்லாம் இன்னும் யோசிக்கவே இல்லை. அதனாலே நான் ஆனந்த பிடிக்கலன்னு சொல்ல வரல. இதை பற்றி நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் யோசிக்க அவகாசம் வேணும்னு. அதை அவரும் புரிந்து கொண்டிருப்பார். உங்ககிட்ட இதை பற்றி சொன்னது கூட ஒரு தகவலாதான் சொல்லி இருப்பார் என்றவள், இந்த நிமிஷத்துல ஆனந்துக்கும் என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும். என்னோட பிறப்பு, நான் வளர்ந்தது எல்லாமே தெரியும். இனி அவரே யோசிக்கட்டும். என்னைக்கு இருந்தாலுமே எப்படி வசந்தன்னா உங்கள் பிள்ளையோ, அதே போலதான் நான். பைரவியும் விஸ்வநாதன் கமலாவோட பொண்ணுதான். நாளைக்கு இதை மறைச்சதா இருக்க வேண்டாம். நான் அன்னைக்கே ஆனந்த் கிட்ட சில விஷயத்தை பற்றி சம்பந்தப்பட்டவ பர்மிஷன் இல்லாம சொல்ல முடியாதுன்னு சொல்லி இருந்தேன். இப்போ அவருக்கே எல்லாம் தெரிஞ்செடுத்து. அதோட நான் வசந்த பற்றியோ கவிதாவை பற்றியோ யோசிக்கல. ஆனால் ஆனந்தோட பேரண்ட்ஸ் நாளைக்கே என்னை பற்றியும் வசந்தை பற்றியும் தெரிஞ்சுட்டு என்னை தப்பா நினைச்சா என்ன பண்றது? என்னதான் இருந்தாலும் நீங்க என்னோட பெற்ற அப்பா. உங்க குடும்பத்துக்கு மேல இருக்கிற கோபத்துல என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்தா? ஆனந்த் அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளை. எல்லோரையும் எழுத்துட்டு கல்யாணம் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு எல்லார் சம்பந்தமும் வேணும். முதல்ல எங்க அம்மா அப்பா சம்பந்தம் இல்லாமல் நான் எதையும் கமிட் செய்துக்க விரும்பல. ஸோ அதனாலேயே இந்த விஷயத்தை பற்றி நான் ஆற போடலாம். என்னதான் நான் அமெரிக்காவிலேயே வளர்ந்து இருந்தாலும் என்னோட வேர் இந்தியாவே தான் இருக்கு. என அம்மா அப்படித்தான் என்னை வளர்த்திருக்கா. அவர் விருப்பம் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். இன்னொன்று, ஆனந்த் எந்த முடிவு எடுக்கிறது முன்னால ஒண்ணு மாத்திரம் தெரிஞ்சுக்கணும். நான் எங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆக மாட்டேன். அவளை என்னால தனியா விட முடியாது. இனி ஆனந்த் இஷ்டம் என்று முடிவு விட்டாள். தேங்க்ஸ் பைரவி. இப்போ நீ என்ன வேண்டான்னு மறுக்கல, அதுவே போதும் எனக்கு. உன் எண்ணங்களை நான் மதிக்கிறேன். நீ கேட்ட எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சுட்டு உனக்காக நான் வருவேன். அப்போ நீ என் கையால கட்ட போற மாங்கல்யத்துக்காக காத்துட்டு இருக்கணும். முதல்ல உன் அம்மா குணமாகட்டும், அதுதான் இப்ப முக்கியம். அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ செய். என்ன உதவி வேண்டுமானாலும் நான் உனக்காக செய்ய காத்துட்டு இருக்கேன். அதை நீ மனசுல வச்சுக்கோ. உனக்காக ஒரு ஜீவன் இங்க காத்துண்டு இருக்கு, நீ தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் போயிட்டு வரேன். இதுக்கு மேல நான் இங்கேயே இருந்தாலும் நீ என்ன பேச நினைக்கிறியோ அதுக்கு நான் தடங்களா தெரிவேன். நீ ஊருக்கு போறதுக்கு முன்னால நான் மீண்டும் சந்திக்கலாம் என்று ஆனந்த் எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். ஜென்டில்மேன் என்று வாயார பாராட்டினான் அஜய். ஆமாம் என்று அதற்கு ஒப்புதலாய் தலையாட்டிய பைரவி ஒரு பெரும் மூச்சை விட்டாள். ஆனந்த் வந்தது இதனால் நம்ம பேச்சு திசை மாறி போச்சு. இப்ப சொல்லுங்க வசந்தப்பா, நீங்க என் அண்ணாவை என்னோட அனுப்புவீங்களா? ஏற்கனவே என்னோட ராமன் மாமாவும் அவர் பொண்ணும் அங்கே போயாச்சு. யாரோட டிஷ்யூவும் மஜ்ஜையும் மேட்ச் ஆகிறதை டாக்டர் டிசைட் செய்வா. வசந்த், நீ உன்னை பெற்ற அம்மாவை காப்பாற்ற வருவியா? உன்னோட தங்கைக்கு அம்மாவை உயிரோடு மீட்டு திருப்பி தருவியா? சொல்லுங்கோ என பைரவி மீண்டும் கேட்க, அம்மாடி பைரவி, என்னை பற்றி என்னம்மா நீ நினைச்சிட்டு இருக்க? அவ்வளவு கல்நெஞ்சக்காரனானா? அங்க ஒரு உயிர் இத்தனை நாளா துடிச்சுட்டு இருக்கு. அவளை காப்பாற்ற என் பிள்ளையாலே முடியும்னா அதுக்கு நான் தடங்களா இருக்க முடியுமா சொல்லு? ஆனா அவள் என் மகனாதான் என்னால அனுப்ப முடியும். எந்த காரணத்தை கொண்டும் என்னால ஒரு மகனை இனி யாருக்கும் கொடுக்க முடியாது என்றவர், எனக்கு ஒரே ஒரு தயக்கம்தான். நீ இவ்வளவு சொல்ற, நாளைக்கே உன்னோட வளர்த்த அம்மா பிள்ளை பிழைச்செடுத்துன்னு தன் பெற்ற தெரிஞ்சுட்டால் என்ன பண்ணுவா? இப்ப உடம்பு சரியில்லாத இருக்கிறவ உண்மையை எப்படி ஜீரணிக்க முடியும்? நீ வசந்த அழைச்சிட்டு போய் என்னென்ன அறிமுகப்படுத்த போற? இதுக்கெல்லாம் உன்கிட்ட பதில் இருக்கா? சொல்லுமா பைரவி. பைரவி பதில் சொல்வதற்கு வசந்த், அப்பா நடுவுல பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும். நான் பைரவியோட அமெரிக்காவுக்கு போறேன். ஆனால் ஒரு கண்டிஷனில் தான் போறேன்.
என்னோட பெற்ற அம்மா உயிருக்கு துடிச்சுட்டு இருக்கிறப்போ சக மனுஷால் யாருமே உதவி பண்ணுவா. அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த சமயத்துல அவளுக்கு உதவலைன்னா அப்புறம் அவ என்னை பெற்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நான் பைரவியோட எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்புறேன். அங்கே பைரவி அம்மாவுக்கு நான் என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு உங்க பையனா திரும்பவும் இங்கேயே வந்து விடுவேன். கடைசி வரைக்கும் நான் உங்க பையனா இருக்கதான் நான் ஆசைப்படுறேன். என் கூட பிறக்காத இந்த தங்கைக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கேன். ஏமா, நான் ஒரு சந்தேகம் கேட்டேனா, உன் கமலம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தன் பிள்ளை உயிரோடு இருக்கான்னு அப்புறம் பிரச்சனை ஆயிட போறது என்று நிஜ அக்கறையுடன் கேட்ட ராமமூர்த்தியை பார்த்த பைரவி, இல்லப்பா, அவளுக்கு தெரியாது, அப்பா சொல்லி இருக்காரு. வசந்த் பிழைச்சது தெரிஞ்சப்பறம் அதை எதுக்கு சொல்லி 2 குடும்பத்திலையும் குழப்பம் பண்ணணும்னு சொல்லாம மறைச்சிட்டார். மேலும் அப்போ என்னோட அம்மா ஒருவித பிரம்மையில் ஆட்பட்டு தன் குழந்தை சாகல, தனக்கு பொண்ணுதான் பிறந்துக்குங்கிற எண்ணத்திலேயே இருந்திருப்பான்னு எனக்கு தோணுது. சில சமயம் நம்மை அதிகம் பாதிக்கும் விஷயத்தை நம் ஆள் மனம் நம்ப மறுத்து மெடிக்கல் ஃபீல்டு இருப்பதால் என்னால் யூகிக்க முடிஞ்சது. அவளாலே தன் மகன் வசந்த் போயிட்டாங்கிறத மனசளவுல ஏத்துக்க முடியாததாலே தான் சப்ஸ்டியூட்டா என்னை ஏத்துண்டாளோன்னு தோணுது. இப்போ நார்மலா தான் இருக்கா. மெல்ல யோசிக்கலாம், வசந்தை எப்படி அறிமுகப்படுத்துறதுன்னு என்று தீர்மானமாய் முடிவெடுத்த பைரவியை வியப்பாய் பார்த்தபடி ஒன்றும் பேசாமல் அமர்ந்திருந்தாள் சாரதா. பைரவி, என்னை என்ன சொல்லி அறிமுகப்படுத்துறதுன்னு தயங்கவே வேண்டாம். போய் ரொம்ப நாள் வாழாது. நான் உண்மையே சொல்ல மெல்ல சமயம் பார்த்து சொல்லி அவங்க சம்மதத்தோடவே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒப்புக்க வைக்கிறேன். நிச்சயம் கமலா அம்மாவும் புரிஞ்சுப்பா. தன் மகனை உங்களுக்கு அன்னைக்கே முழு மனசோட தான் கொடுத்துருக்கா. அதனாலே எந்த ப்ராப்ளம் வராது. என்னை நம்புங்க. உங்க மகன் உங்ககிட்ட சீக்கிரம் திரும்பி வந்து கலெக்டர் ஆகி உங்களை பாதுகாப்பான். சரியாப்பா என தன் பெற்றவர்களின் கால்களில் விழ தன் மகனை, அந்த யசோதாவின் கிருஷ்ணனை ஆறு தழுவி ஆசீர்வதித்தனர் அந்த பாசமிகு தம்பதியர். அவர்களுக்கு தங்கள் மகன் மீது நம்பிக்கை இருந்தது. கண்களில் கண்ணீர் வழிய பார்த்திருந்தாள் பைரவி. ஹே சீஸ், இன்னும் என்ன அழுகை? அதான் உன் அண்ணன் வந்துட்டேனே, சீக்கிரம் டிக்கெட்டுக்கு ரெடி பண்ணுமா, என்கிட்ட பைசா கிடையாது என்று சிரித்தபடி பைரவின் கையை பிடிக்க, அண்ணா என்று அவனை பாசத்துடன் அணைத்து கொண்டாள் பைரவி. அவர்களை பார்த்தவர்கள் மகிழ்ச்சியாக சிரிக்க அங்கே ஒரு பாச போராட்டமே நடக்க ஆரம்பித்தது. அடுத்த 15 நாட்கள் ஒரே பரபரப்பாக இருந்தது. ஏற்கனவே பாஸ்போர்ட் வசந்துக்கு ரெடியாக இருந்ததால் அவசரமாக விசாவிற்கு அப்ளை செய்து இதோ இன்று இரவு வசந்தும் பைரவியும் அமெரிக்காவிற்கு கிளம்ப ரெடியாகிவிட்டனர். சாரதா பைரவிக்காக அவளுக்கா பிடித்த உணவுப் பொருட்களை பேக்கிங் செய்து தயாராக வைத்திருந்தாள். வசந்திற்காக அமெரிக்க பயணத்திற்கு வேண்டிய பணத்தை ஏற்பாடு செய்வதற்காக ராமமூர்த்தி சொல்லிய பிறகும் கூட பைரவி அவரிடம் மறுத்துவிட்டு, ஏன் தன் அண்ணனுக்கு தங்கை செலவு செய்யக்கூடாதா என்று வாதிட்டு எல்லாவற்றையும் வசந்தின் பயண பொறுப்பு முழுவதும் தானே ஏற்றுக்கொண்டாள். ஊருக்கு கிளம்பும் இந்த இடைப்பட்ட நாளில் இன்னமும் குற்ற உணர்ச்சியிலேயே இருந்த சாரதாவின் மீது தன் மொத்த அன்பையும் பொழிந்தாள் பைரவி. பெண் குழந்தை என்று அவளை ஒதுக்கிவிட்டேனே என்று அவ்வப்போது புலம்பியபடி இருந்தவரை பைரவி சமாதானப்படுத்தி கொண்டேதான் இருந்தாள். எல்லாம் நல்லபடியாக. ஆனால் கமலா அம்மா சம்மதத்துடன் 2 குழந்தைகளுமே வேண்டுமானால் வெக்கேஷனுக்கு உறவினர் போவது போல உரிமையாக இங்கே வந்து அவருடன் இருப்பதாக சொன்னவள், அதே போல கமலம்மா இஷ்டப்பட்டால் வசந்துமே அங்கே கொஞ்ச நாள் தங்கி இருக்கலாமே என்று சாரதாவை சமாதானப்படுத்தியவள், பெரியவர்களுமே நாளை பின்னாளில் அவர்களுக்குமே திருமணமானாலும் அவளுடன் வந்து தங்கலாமே என்று சொல்லி அவரை சமாளித்தபடி இருந்தாள். மகதிக்கும் அஜய்க்கும் தன் தோழி மீண்டும் அமெரிக்கா போகிறாளே என்று கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாட்களில் அவர்களுமே அஜயின் வேலையின் பொருட்டு அமெரிக்காவுக்கே திரும்பி செல்வதால் கூடிய சீக்கிரமே தங்கள் தோழியுடன் இருக்கலாம் என்ற நம்பிக்கையில் சகஜமாக இருக்க முயன்றனர்.
ரஞ்சினியும் கல்யாணியும் எப்பொழுதும் போல பொறாமையுடன், அப்போ பைரவி கடைசியில் தங்கள் சொந்த தங்கையா, அவளுக்கு வந்த வாழ்வை பார், அமெரிக்காவில் குளிக்கிறாள். அந்த அம்மா நம்மளையும் இப்படி யாருக்காவது குழந்தை இல்லாதவருக்கு மாற்றி இருந்திருந்தா நன்னா இருந்திருக்குமோ. வசந்தும் நல்ல அதிர்ஷ்டம்தான். அண்ணா அண்ணான்னு இந்த பைரவி அவனோட இளைஞ்சிட்டு எல்லாத்தையும் செய்கிறாள். ஓசியில் இந்த வசந்த் அமெரிக்கா போறான் என்று உள்ளுக்குள் வயிறு இருந்தபடியே அவளுக்கு விடை கொடுக்க குடும்பத்துடன் தங்கள் பிறந்தகத்துக்கு வந்து இறங்கி இருந்தனர். அம்மா அப்பா போயிட்டு வரட்டுமா என்று பெற்றவர்கள் கால்களில் விழுந்து நமஸ்கரித்து விடை பெற்று கொண்டிருந்தான் வசந்த். நல்லபடியா போயிட்டு வாப்பா, கமலாவும் விஸ்வநாதனையும் கேட்டதாக சொல்லு, அவ உடம்பு குணமானதும் நாங்களும் வந்து பார்க்கிறோம்னு சொல்லுப்பா என்ற சாரதாவுக்கு வெறுமனே தலையாட்டினான் வசந்த். அவனுக்கும் துக்கம் தொண்டையை அடைத்தது. பெற்றவர்களை பிரிந்து செல்லும் முதல் தொலை தூர பயணம் இது. பெற்ற தாயை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்ற படபடப்பு அவனை அறியாமல் உள்ளுக்குள் எழுந்தது. காலம்தான் எல்லாவற்றுக்கும் நல்ல பதிலை சொல்லும் என நினைத்தவன் ஒரு பெருமூச்சு விட்டு, அம்மா பைரவி எங்கே, இமிகிரேஷனுக்கு நேரமாச்சே என கேள்வியாக நோக்க, தன் பார்வையாலேயே அங்கே நிற்கிறாள் என்று பதிலுரைத்தாள் சாரதா. வசந்த் திரும்ப சற்று தள்ளி நின்று கொண்டு ஆனந்திடம் விடைபெற்று கொண்டிருந்த பைரவியை பார்த்தவன் தன் தாயுடன் ஆத்திரத்துடன் புன்னகைத்தான். ராமமூர்த்தியுமே சிரித்து கொண்டார். அப்போ நான் கிளம்பட்ட ஆனந்த், பார்க்கலாம், டேக் கேர் என அவன் கைகளை பற்றி குலுக்கிய பைரவின் கைகளை இறுக பற்றி கொண்டான் ஆனந்த். நான் வருவேன்னு நீ எதிர்பார்க்கல பைரவி? ஆம் என்று தலையாட்டிவளுக்கு, எப்படி நீ இன்றைக்கு ஊருக்கு போறேன்னு தெரிஞ்சும் வராமல் இருக்க முடியும் சொல்லு? நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன், நீ கவலைப்படாமல் ஊருக்கு போ, உன் அம்மாவை கவனி, உன்னோட கடமையை முடி. நீயே எதிர்பாராத போது நான் உன்கிட்ட வந்து சேருவேன். அது வரைக்கும் எனக்காக காத்திருப்பாய் அல்லவா? உன்னையே நான் நினைச்சிட்டு இருப்பேன். ஐ லவ் யூ என்று அவளை சில நொடிகள் மெல்ல தோளோடு அணைத்து கொண்டான். மெல்ல அந்த மென்மையான அணைப்பில் தன்னை தொலைத்தவளுக்கு அந்த நொடியில் அவள் மனம் அவள் அனுமதியின்றி ஆனந்தை சென்றடைந்து விட்டதை உணர்ந்தாள். உண்மை தெரிந்து விட்டது, அவன் இல்லாமல் இனி அவள் இல்லை என்று. நேரம் கரைவதை உணர்ந்தவன் சட்டென தள்ளி நின்று கொண்டு மெல்ல தலையாட்டி அவளுக்கு விடை கொடுத்தான். அந்த உண்மையான காதலன். பைரவிக்கு மனசு பாரமாக தோன்றினாலும் அவளை கடமை அழைக்க அவனுக்கு தலையாட்டி பார்க்கலாம் என்று கண்களால் விடை பெற்று சாரதா அருகே சென்றவள், போயிட்டு வர சாரதம்மா, வர வசந்தப்பா என்று சொன்னவள் கையாட்டியபடியே வசந்துடன் இணைந்து கொண்டவள் விமான நிலையத்துக்குள் நுழைந்தாள். அடுத்த 2வது மணி நேரத்தில் விமானம் அவர்களை சுமந்து கொண்டு உயர பறந்தது.